துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் 2026க்கு முன்ன வரைக்கும் பல சட்ட சிக்கல்களையும் நோய், வறுமை, கடன், பயம், எதிரிகள் பண்ணக்கூடிய இன்னல்ல துன்பத்தின் பிணியில் துவண்டு கடந்தக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர வருஷப்பரப்பு மேலே யோகம் தான். கழுத்தை பிடிக்கிறான், அசிங்கப்படுத்துறான், எப்படியாவது கடனை அடைச்சிடு அப்படின்ற மாதிரி நம்ம மனசே நம்மளுக்கு சொல்லுது. அட போயா இவங்கிட்டலாம் அசிங்கப்படுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நீங்கள் அலையாத அலைச்சல் கிடையாது, ஓடாத ஓட்டம் கிடையாது, நிம்மதியாக தூக்கம் கூட இல்லாமல் நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கீங்க. கரும்பை கொண்டு போய் மிஷினுக்குள்ள விட்டு ஜூஸை எடுத்துட்டு சக்கையை தூக்கி வெளியே போடுறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு 3 வருட காலமாக உங்களை எத்தனை அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் தேவைக்கு பயன்படுத்திட்டு. துலாம் ராசிக்கார பெண்களை கிட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. கல்லு மண்ணு சுமந்தாவது, கட்டிட தொழிலில் வேலை பார்த்தாவது கணவன்மார்களையும் தான் குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய உத்தம புதல்விகள் துலாம் ராசிக்கார பெண்கள். ஆனால் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய கேப் அப்படின்றது கேப்பாகவே இருக்கிறது நல்லது. நம்ம சொல் பேச்செல்லாம் பிள்ளைங்க கேட்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு பெருசாக யோசிக்காதீங்க. பிள்ளைங்களோட பிஹேவியரில் ஒரு பெருத்த மாற்றம் பாசிட்டிவ் நோக்கியா இல்லை நெகட்டிவ் நோக்கி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்க மாதிரி தான் இப்போ உங்களுடைய நிலைமை இருக்குது. பல பேருக்கு பிரச்சனையை போக்குறதுக்கு உங்கள் பையிலேருந்து பணம் எடுத்து கொடுத்தீங்க. பல பேருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தீங்க. அந்த கடனை இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிக்கிது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். 2026 மேன்மை படக்கூடிய ஒரு ராசியில் துலாம் ராசியும் இருக்கிறீங்க. 2026க்கு முன்ன வரைக்கும் பல சட்ட சிக்கல்களையும் நோய், வறுமை, கடன், பயம், எதிரிகள் பண்ணக்கூடிய இன்னல்ல துன்பத்தின் பிணியில் துவண்டு கடந்தக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர வருஷப்பரப்பு மேலே யோகம்தான். நிறைய படித்த ஜாதகமே நீங்கள் தாங்க. MBA, லா, டாக்டர்ஸ், இப்படி உயர் அதிகாரிகள், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைகள், இந்த வேலைகள் எல்லாம் இடையூறுல கண்ட உங்களுக்கு இந்த 2026 சித்திர வருஷப்பரப்பு யோகம்தான். பெண்கள் தாங்க கொஞ்சம் பாவம். துலாம் ராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஆனால் துலாம் ராசிக்கார பெண்களை கிட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. கல்லு மண்ணு சுமந்தாவது, கட்டிட தொழிலில் வேலை பார்த்தாவது கணவன்மார்களையும் தான் குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய உத்தம புதல்விகள் துலாம் ராசிக்கார பெண்கள். ஆனால் அவர்களுக்கே கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இந்த 2026க்கு முன்ன. அவங்களுடைய ஆசைகள், தேவைகள் பூர்த்தி ஆகாமல் நிறைய பேர் குழந்தை இல்லை, இந்த மாதிரியான ஒரு காரணத்தினாலேயே டிவைஸ் ஆகிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு, ஆண்களுக்கு பொதுவாகவே துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் ஆன ஒன்றை தான் உயர் பதவியும் உயர் அதிகாரித்தன்மையும் ஒரு தன்மையும் அமையும். அது எல்லாம் அமைஞ்ச உடனே வாழ்க்கையில் இலக்க அடைஞ்சதுக்கு ஒரு அமைப்பு கிடைச்ச உடனே கட்டின மனைவியை மறந்துடுவீங்க. அதுவும் ஆண் குழந்தைகளாக பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் மனைவியை மறந்துடுவீங்க. பெண் குழந்தைகள் பிறந்திருந்தா ஓரளவுக்கு இருப்பீங்க. உங்கள் மனைவியை நேசிங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க மேலே அன்பு, பண்பாக, அனுசரணையாக இருங்க. பதவி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். வெளி இடத்து தொடர்பு தெளிவான அமைப்பு வரும். இந்த மாதிரியான ஒரு தருணம்லாம் உங்களுக்கு இந்த 2026 சக்ஸஸ் தரப்போகுது. சனீஸ்வர பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் உங்கள்கிட்ட இருக்காரு.
எதிரிகள் விடக்கூடிய இன்னல்லேருந்து நீங்கள் தும்சம் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. எதிரிகள் ஏவிலையே பண்ணாலும் அதை முறியடிச்சிருவீங்க. அடியாட்களை அமுச்சு விட்டாலும் தன்னுடைய உடல் பலத்தினால அவங்கள வெளியே துரத்தி விட்டுருவீங்க. இந்த மாதிரியான ஒரு ஆற்றலும் தெய்வ பலனும் உடையவங்க நீங்கள். பாதி பேர் யாரையுமே நம்ப மாட்டீங்க. இதுதான் இதில் பிரச்சனை. இருந்திருந்தால் கூட ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வருஷம் ஜாக் பாட்டுன்னு சொல்லி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அரசியல் சாசனமே அரசியலில் ஒரு மாற்றம் வரக்கூடியதே துலாம் ராசிக்காரர்களை வச்சு தான். பதவியில் உயர் பதவி அப்படியாப்பட்ட ஒரு தருணம்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரங்க பல லட்சம் பல கோடிகளை குமிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. தான் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருங்க. 2026 பொன்னான வருஷம் உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய 2வது ராசி தாங்க துலாம். இப்படி நம்ம சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறது உண்டு, எங்கெங்கே எக்ஸலண்ட்டாக இருக்கும். பல வருஷங்களாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். சமுதாயத்தில் மரியாதை இல்லை, அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை அப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆக இப்போ இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையாகவே இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 6ஆம் பாவத்திலங்க உங்களுக்கு கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவானே வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு. ஆக சனி கொடுக்கறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, சிவபிரானை அன்றி அப்படின்னு சொல்லலாம். சனி உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருங்க. ஸோ பெருசாக வந்து கடன் இருக்குது அப்படின்னா கூட அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க, கவலையப்படாதீங்க. அட என்னம்மா நீங்கள் வேறு, எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குமா, அது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறே தெரியல, எப்படி அடைப்போனே தெரியலையேம்மா எங்களுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைப்பீங்க. அது எங்கேயோ கிராமத்தில் ஒரு மூலையில் இருக்குமா, அது கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியாக தெரியல, அது நல்ல ரேட்டுக்கு போல் அது மூலியமாக கடன் அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இல்லைம்மா எங்களுக்கு பூர்வீக சொத்து பற்றி எதுவுமே கிடையாதும்மா, நீங்கள் சம்பாரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வியாபாரம் பண்ணி நம்ம கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம் அதுவும் எங்களுக்கு இல்லை. அப்போ இது வரைக்கும் பல பேங்க்கில் லோனுக்காக தேடி இருப்பீங்க. ஏன்னா தனிநபர் கடன், அவன் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை பிடிக்கிறான், அசிங்கப்படுத்துகிறான், எப்படியாவது கடனை அடைச்சிடு அப்படின்ற மாதிரி நம்ம மனசே நம்மளுக்கு சொல்லுது. அட போயா இவங்கிட்டலாம் அசிங்கப்படுறதுக்கு நம்ம எப்படியாவது ஒன்று பண்ணி கடனை அடைச்சிடணும் அப்படின்னு பல விதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இந்த காலகட்டம் எத்தனையோ முறை நீங்கள் லோனுக்கு போய் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின் போது உங்களுக்கு லோன் கிடைக்கும். அந்த லோனை வாங்கி நீங்கள் தனிநபர் கடன் அப்படின்றத அடைச்சிட முடியுமா, இது சாலிடாக நடக்கும். அதுக்கப்புறம் குணமே ஆகாத நோய், இதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறேங்க, அந்த நோயை சனி பகவான் எப்படி குணப்படுத்திட முடியும், அவர் என்னைக்கு டாக்டர் ஆனார் அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ சுயஜாதகம் அப்படின்றது நிறைய விஷயத்துக்கு பார்க்குறாங்க. இப்போ ஒரு சர்ஜரிக்கு போனோம் அப்படின்னா கூட இந்த சர்ஜரி பண்ணலாமா, இந்த காலகட்டத்தில் இந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது நாங்கள் நல்லபடியாக திரும்பி வருவோமா, இந்த அறுவை சிகிச்சை வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கூட ஜோதிடம் பார்க்குறது உண்டு இல்லைங்களா. ஆக இது எதுக்கு பார்க்குறாங்க, கிரகங்கள்லாம் என்ன டாக்டர்ஸாக நாங்கள் சர்ஜரி செய்ய போகிறாங்க, இருந்தாலும் நாளும் கோளும் நட்சத்திரமும் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் சுபமாக முடியும் அப்படின்றதுக்காக. ஆக குணமே ஆகாத நோயாக இருந்தால் கூட சனி நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால மருந்து மாத்திரை தயவுனால நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்ப்பா, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு. இதெல்லாம் ப்ளஸ்ஸு தான். அதுக்கும் மேலே 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படியறதுனால சனி பொதுவாக நிதானமாக நிறைய விஷயத்த கொடுக்குறவர், ரொம்ப கடகடன் ரொம்ப ஸ்பீடாக சட்டுன்னு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருங்க. கொஞ்சம் காத்துட்டுருங்க, போதுமானது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்தில் இருக்க ராகு என்ன பண்ண போகிறாரு, பூர்வீகத்திலேருந்து சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துவார். எங்கள் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணி 35 வருஷம் ஆகுதுங்க. அப்பா வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு, பெரிய செல்வந்தர் வீட்டு பையன், நல்ல வசதியான வீட்டு பையன் தெரியும், ஆனால் பெருசாக என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியாது. இந்த காலகட்டம் ராகு காமிச்சு கொடுப்பார். எப்படி அத்தை வருவாங்க, இல்லை பெரியம்மா வருவாங்க, பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்று வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு சூழ்நிலை இருக்கும், வந்து உங்ககிட்ட வாரிசு அப்படின்னு கையெழுத்து வாங்கணும்ல, கையெழுத்து வாங்க வரும்போது என்ன சொத்து இருக்குன்னு தெரிய வரும். ஆக பல கோடி சொத்துக்கு சில கோடி சில லட்சங்கள் கொடுத்து நம்மளை ட்ராப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டு கேஸு அதுக்கு எடுத்து 4 மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி சொத்தை வாங்குறது, இதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது ராகு கொடுப்பார். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய கேப்
அப்படின்றது கேப்பாகவே இருக்கிறது நல்லது. நம்ம சொல் பேச்செல்லாம் பிள்ளைங்க கேட்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு பெருசாக யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 5ல் ராகு 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை இல்லை. அப்போ பிள்ளைங்களோட அடமெண்ட் ஆர்குமெண்ட், பிள்ளைங்களோட பிஹேவியரில் ஒரு பெருத்த மாற்றம் பாசிட்டிவ் நோக்கியா இல்லை நெகட்டிவ் நோக்கி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு அப்பாவாவோ அம்மாவாவோ இருக்கிறதுக்கு பதில் நண்பர்களாக இருங்க. நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குங்க. பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி நிறைய துளாராசி அன்பர்களுக்கு கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். வெளிநாட்டில் போயிட்டு வியாபாரம் பண்ணுறது, வெளிநாட்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும். அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தமும் உண்டு. நண்பர்களுக்கும் உங்களுக்குமான கேப் அப்படின்றது ஜாஸ்தியாகும். 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 10ல் போகிறாருங்க. 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்போ பதவி பறி போயிடுமா அப்படிலாம் கிடையாதுங்க. வேலை செய்கிற இடத்துல நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா நிறைய கிளையன்ஸ் வருவாங்க. இது வரைக்கும் சுயதொழில் தாங்க வச்சு நடந்தோம், பெருசாக நாங்கள் கிளையன்ஸையும் பார்க்கல, லாபத்தையும் பார்க்கல, கௌரவத்துக்காக நாங்கள் ஓடிட்டுருக்கோம். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு புது புது கிளையன்ஸ் நிறைய வரும். நிறைய ஆர்டர்ஸ் வருவாங்க, ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறைய கிளையன்ஸ் வருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதை நம்ம வந்து சட்டுன்னு முடிச்சு கொடுக்குறோமே, வேறு வழி இல்லையே, நம்ம வந்து இத்தனை ப்ராஜெக்டை வாங்கிக்கணும், இந்த நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்குறோன்னா வேலை செய்கிற வரமாட்டேன்றானே, அப்படி ஒரு விதமான ப்ரெஷர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒரு தனியார் கன்சர்னில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும், ஒரு கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும், உங்களோட மூத்த அதிகாரிகள்னால ஒரு மென்டல் ப்ரெஷர்ஸ், அதே மாதிரி சபார்டினேட்ஸ்னால ஒரு மென்டல் ப்ரெஷர்ஸ் அப்படின்றது வரும். வேலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டெவலப் ஆகிறோம் அப்படின்னா ப்ரெஷர்ஸ் இருக்க தான் செய்யும். ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது உண்டு. இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸை வீட்டில் கொண்டு வந்து காமிக்கூடாது. பொதுவாக குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6க்கு அதிபன். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது தீவிரமான முயற்சி அப்படின்றது செய்யணும். கடனை க்ளீனாக அடைக்கிறதுக்கான பிராப்தம் குருவும் ஏற்படுத்தி கொடுப்பார். கவலையே பட வேண்டாம். ரொம்ப சிம்பிள். கடனை அடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு முயற்சி மட்டும் பண்ணுங்க. இவ்வளோ காலம் எனக்கு நல்ல காலம் இல்லை அப்படின்னா கூட இந்த வருஷம் நல்லதாக இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சித்திரை மாதம் முதல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோ. நீங்கள் அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சித்திரை முதல் ஆணி வரையும் என்னென்ன விஷயங்கள்லாம் இனிமேல் செஞ்சால் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க, அதே போல் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய லாபம் உங்களுக்கு கைக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 மாதம் வரையும் உட்காந்து பக்கா பிளான் போட்டு ப்ராப்பராக யோசித்து பண்ணணும். ஓகேவா? இப்போ உள்ள உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, உங்களுடைய கடின உழைப்புனா அவ்வளோ தூரம் உழைக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எப்படி வந்து கரும்பை கொண்டு போய் மிஷினுக்குள்ளே விட்டு ஜூஸை எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி வெளியே போடுறாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு 3 வருட காலமாக உங்களை எத்தனை அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் தேவைக்கு பயன்படுத்திட்டு ஒரு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்ட காலம்லாம் கடந்த காலங்களில் நடந்துச்சு என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் நீங்கள் சிறப்படையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயமாச்சும் உறுதிமொழி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அப்படி எடுக்கலை அப்படின்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்க மாதிரி தான் இப்போ உங்களுடைய நிலைமை இருக்குது. பல பேருக்கு பிரச்சனையை போக்குறதுக்கு உங்கள் பையிலேருந்து பணம் எடுத்து கொடுத்தீங்க. பல பேருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தீங்க. அந்த கடனை இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிக்கிறீங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த கடன் நீங்கள் தான் கட்டுறீங்க. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலும் திரும்ப உங்களுக்கு பணம் வரலை. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்னா ஆணி மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து செய்யுங்க. ஆணிக்கு மேலே உங்களுடைய 2ஆம் இடத்தையும் உங்களுடைய கரெக்டாக 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு 2ஆம் இடத்தை பார்க்கார். 10ல் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகுமே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே அப்படின்னு மேம் சொன்ன மாதிரி தான். 10ல் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகுங்கிறது இல்லை, பதவியில் அதிகமாக கவனம் செலுத்தணும்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? குரு 10ல் உட்காந்து என்ன பண்ணுவார், உன்னுடைய வேலையில் உன்னோட தொழிலில் நீ அதிக கவனம் செலுத்து, யாரையும் நம்பி ஏமாறாதங்கிறதான் ப்ரூஃப் பண்ணுவார். அதை விட இன்னொரு விஷயம், குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ குரு பார்க்காரு, 2ஆம் இடத்தை பார்க்காரு. உங்களுடைய லைஃப்பில் தன வரவுகள் சூப்பராக இருக்கும். பொருளாதார விஷயங்களில் உள்ள ஏற்றங்கள் அற்புதமாக இருக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நீங்கள் அலையாத அலைச்சல் கிடையாது, ஓடாத ஓட்டம் கிடையாது, நிம்மதியாக தூக்கம் கூட இல்லாமல் நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கீங்க. உங்களால் எதுவுமே முடியல. நிறைய அழுத்தம், நிறைய பிரச்சனை, நிறைய எதிர்வினையை சந்தித்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையின் மூலமாக சனி பகவானுடைய தாக்கம் குறையுது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அந்த சனி பகவானை குரு பகவான் இந்த ஆணி மாதத்துக்கு மேலே அற்புதமாக பார்க்காரு. அப்போ 9ஆம் பார்வை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான பார்வை. அந்த பார்வையின் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்க போது, பொருளாதாரத்தில் வெற்றி கிடைக்க போது, லாபங்கள் அதிகரிக்கப்படுது. அதாவது நம்ம சூரிய வம்சத்தில் நம்ம சரத்குமார் எப்படி கொஞ்சம் அப்பா பேச்சை கேட்டு 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 இருந்துக்கிட்டே இருப்பார். ஒரு லிமிட்டை தாண்டி தனக்கு பிடிச்ச மனைவி வந்தோன்னு என்ன பண்ணுவார், தன்னுடைய மனைவியோட அந்தஸ்து உயர்த்துறதுக்காண்டி தன்னை என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். உறுதிப்படுத்தி எப்படி அப்பா பேரை அவர் சொல்லாமல் இவருடைய பேரை அப்பா சொல்கிற அளவுக்கு உயர்ந்தாரோ, அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய லைஃப்பில் பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உறுதியாக இருக்க போகுது. இதில் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு வருட காலமாக சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கும் தெரியும். 2025 மே மாதத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் கட்டாயமாக உண்டு. சில அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதில் இப்போ இந்த ஜனவரிக்குள்ளே ஒரு 25 கால்ஸ் வந்துருச்சு. நம்ம ஈரோடு சைடு, கோயம்புத்தூர் சைடு, சென்னை பக்கம்லாம், சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரெட்டை குழந்தை, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு நிறைய கால்ஸ் வந்துச்சு. இன்னும் நிறைய அன்பர்கள் சொல்லாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் இந்த 2025க்கு அப்புறம் துலாம் ராசியில் குழந்தை பிறந்ததோ அவர்கள் அனைவருமே உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக தெரிவிக்கணும். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்ம ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா நம்ம கோச்சார கிரகத்தை வச்சு சொல்லியிருக்கோம். உங்கள் சுய ஜாதகமும் இதற்கு ஈடு கொடுத்தால் உறுதியாக முதல் குழந்தை ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? ஸோ அதே நம்பிக்கையுடன் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வருடமாக, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது, இந்த விஷயங்களை அப்படியே நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா இந்த இருவரையும் பெற்றெடுத்த அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாட்டி தாத்தா காலில் விழுந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. எனக்கு பாட்டி தாத்தா இல்லையே என்ன செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரை குருவாக மதிக்கீங்களோ அவங்களுடைய பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. நான் சொன்ன அனைத்தும் அற்புதமாக அவர்களுடைய ஆசீர்வாதமும் நவகிரகத்துடைய ஆதரவுடன் உங்களுக்கு லைஃப் சூப்பராக இருக்கும். ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. வாழ்க நலமுடன். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்குங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3வது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமித்து விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க. கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.